ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹின் அடியார்களே, உத்தம நபியின் உன்னத வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாறை, இந்த வரலாற்றை அனைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த வரலாற்று விஷயங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஏனெனில் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீராவை படிப்பது முஸ்லிம்களின் உடைய ஈமானிய அடிப்படையில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். அதனை கொண்டு நபியை பற்றி தெரிந்து கொண்டு, இந்த நபியின் வாழ்க்கை, இந்த நபியின் உத்தம், இந்த நபியினுடைய அந்த உன்னத தியாகம், அவர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய இந்த தஅவா, எப்பேற்பட்ட ஒரு இந்த பணியை சுமந்து செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடியும் என்றால், நபியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எடுத்துக்காட்டாக மின்பரிலே அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா, நபியை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய நபியை பற்றி புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நபி யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய சீராவை படிப்பது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாற்றை படிப்பது. பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேருடைய வரலாற்றை படித்திருப்போம்? பள்ளிகளில், கல்லூரிகளில் எத்தனை வரலாற்றை படித்திருப்போம்? நமக்கு சம்பந்தமே இருக்காது, நமக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. அது மார்க்க ரீதியான பயனாக இருந்தாலும் சரி, துனியா ரீதியான பயனாக இருந்தாலும் சரி, தீனிலும் பயனில்லை, நமக்கு துனியாவிலும் பயனில்லை, ஃபனா. ஆனால் அவர்களுடைய வரலாறை படிப்போம் படிப்போம் படிப்போம். இவருடைய வரலாறுக்கு 15 மார்க், அவருடைய வரலாறுக்கு 20 மார்க், இவர் வரலாறுக்கு 30 மார்க் என்று வரலாற்றை யாருடைய வரலாற்றை எல்லாம் படிக்க நாம் நம்முடைய நேரங்களை செலவு செய்திருக்கிறோம். ஆனால் நபியின் இந்த வரலாற்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வரலாற்றை இந்த உம்மத் தெரிந்து கொண்டதா? உண்மையிலேயே அந்த நபியை, அந்த நபியுடைய ஹக்கை, அந்த நபிக்குரிய ஹக்கை, அந்த நபிக்குரிய அந்த அவர்களுக்குரிய அந்த உரிமையை, இந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதன் மூலமாக இதை இந்த சமூகம் புரிந்து கொண்டிருக்கிறதா என்றாவது? அப்படி என்ற அந்த கேள்வியை கேட்டால், அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த கேள்விக்கு பதில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பள்ளிவாசல்களில், அல்லாஹுடைய பள்ளிவாசல்களில் சஹீஹான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஆதாரமாக்கப்பட்ட அந்த சீராவை, வரலாற்றை பள்ளிவாசல்களில் முஸ்லிம்களுக்கு எடுக்க வேண்டிய கால தேவைகளில் இருக்கிறோம். ஏனெனில் ஒருவர் சீராவை படித்தால் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம். சீரா என்பது மார்க்க துணையுள்ள அனைத்து, அதாவது அனைத்து துறைகளையும் இது என்ன செய்கிறது, உள்ளடக்குகிறது. எடுத்துக்காட்டாக ஒருவர் சீரா படித்தால் கொள்கையை தெரிந்து கொள்ளலாம், ஃபிக்ஹ் விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம், குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம், இன்னும் வேறு முஸ்லிம்கள் இஸ்லாத்துடைய அரசியல் சூழல் எப்படி இருந்தது என்பதை தெரிந்து கொள்ளலாம், அதை எவ்வாறு அணுகினார்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம், அல்லாஹ்வின் தூதர் பிரச்சனைகளுக்கு தீர்வு எது என்பதை தெரிந்து கொள்ளலாம், அந்த தீர்வை எவ்வாறு அணுக முடியும் என்பதை தெரிந்து, எல்லா வகையான விஷயங்களையும். ஏனெனில் அந்த நபி, அந்த ஒற்றை நபியின் வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அதில் சுற்றுகிறது. எல்லா வகையிலும் எல்லா விஷயத்தையும் வாழ்ந்து காட்டி வெற்றி சென்று விட்டிருக்கிறார்கள். இதனால்தான் நாம் ஏற்கனவே அடிக்கடி சொல்வது போல், காஃபிர்கள் கூட சிறந்த மனிதர்களின் பட்டியலில் முதல் இடத்தில் அவர்களுக்கு கொடுப்பதில், மாநபி உத்தம நபிக்கு கொடுப்பதில் எந்த தயக்கமும் காட்டுவதில்லை. இந்த பூமியில் வாழ்ந்து சென்ற சிறந்த மனிதர்கள் என்ற
வரிசையில் காஃபிர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த முதலிடத்தை கொடுக்க வேண்டும் என்றால் அதில் அல்லாஹ்வின் தூதருக்கு கொடுப்பதில் அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. ஏனெனில் அப்படிப்பட்ட வரலாறு. அந்த வரலாற்றை நாம் எந்த அளவில் கையாளுகிறோம், நாம் எப்படி படிக்கிறோம் என்பதுதான் இங்கு நம்முடைய கேள்வி. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, காலை தான், ஃபஜ்ர் தான் நாம் படிக்கக்கூடிய நேரம். எதுவாக இருப்பினும் உத்வேகத்துடனும், நான் ஏற்கனவே சொன்னது போல் இரவு நேரமாக தூங்கினால் காலையில் விழிப்புடன் பாடத்தை கவனிக்க முடியும். இரவில் நேரமாக தூங்கவில்லை என்றால் பாடத்தை விழிப்புடன் நம்மால் கவனிக்க இயலாது. எனவே இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, தொடர் வரக்கூடிய இந்த வகுப்புகள் அனைத்தையும் நல்ல முறையில் கேட்டு பயன்பெறுவதற்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. பாடத்திற்குள் செல்வோம். நேற்றுடைய பாடம் எதை பார்த்தோம்? நேற்று எந்த விஷயத்தை கற்றுக்கொண்டோம்? யார் முன் வரலாம் இதற்கு பதில் அளிக்க? நேற்று நாம் பார்த்த விஷயம் என்ன? நேற்று எந்த விஷயத்தை பார்த்தோம்? பொதுவான குணாதிசயங்கள் மட்டுமல்ல, இணையும் வைக்கவில்லை. வணக்க வழிபாட்டில் நேற்று மிக முக்கியமான ஒரு விஷயம், நபி அவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால் எப்படி வாழ்ந்தார்கள்? இந்த கேள்வி வரும். ஏனெனில் வாழ்ந்த அகவை 63, அதில் நபியாக ஆனது 23 வருடம். மீதம் பெரும்பாலான காலம் நபி அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? 40 ஆண்டு காலம். இந்த 40 ஆண்டு காலத்திற்கு வரலாறு இருக்கிறது. என்ன செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லாரை போல அது நாம் எல்லாம் திடீரென்று அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டுவானே நம் வாழ்க்கையில். இதற்கு முன்னால் நம் வாழ்க்கை எப்படியோ இருக்கும். அதுக்கு அந்த வாழ்க்கை நமக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில், பிறகு அல்லாஹ் நமக்கு ஒரு நேர்வழியை காட்டியிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்தார்களா? எப்படியோ வாழ்ந்தார்கள் நபி. திடீரென்று அல்லாஹ் அவர்களை நபியாக ஆக்கினான். திடீரென அவர் உத்தமராக மாறிவிட்டார். இப்படியா? அல்ல. நபியுடைய வரலாற்றை இதற்குத்தான் படிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்துவம் பெறுவதற்கு 40 வயதிற்கு முன்னதாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை எவ்வாறு அரவணைத்து பாதுகாத்தான் என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. எல்லா வகையான கெட்ட விஷயங்களிலிருந்தும் அந்த நபியை அல்லாஹ் பாதுகாத்தான். பொய், புரட்டு, கெட்ட பேச்சு, கெட்ட செயல்கள், அருவருத்தக்க செயல்கள், அருவருப்பான செயல்கள், வட்டி, லஞ்சம், லாவண்யம், ஊழல், எல்லா விஷயங்களிலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நபியை பாதுகாத்தான். இதற்கெல்லாம் மேலே ஒரு படி போனால் நாம் என்ன சொல்ல முடியும் என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானதற்கு பிறகும் சிலைகளை வணங்கவில்லை. நபி ஆகுவதற்கு முன்னாலும் சிலைகளை ஒருபோதும் வணங்கியதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியானதற்கு பிறகும் சிலைகளை வணங்கினதில்லை. நபி ஆகுவதற்கு முன்னால் இருந்த வாழ்க்கையிலும் சிலைகளை ஒருபோதும் வணங்கியதில்லை. அல்லாஹ்விற்கு இணை வைத்ததில்லை. இதெல்லாம் நேற்று பார்த்தோம். இதை தெளிவாக நேற்று பார்த்தோம். இது நாம் பார்த்த விஷயங்களுடைய சாரம்சம். இன்று இந்த விஷயத்திற்கு செல்வோம் தொடர்ந்து. ஏனெனில் இதெல்லாம் எதற்காக பார்க்கிறோம்? நாம் ஏற்கனவே கூறினோம், அந்த ஓரியன்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? இவர்கள் ஓரியன்டலிஸ்ட், மேற்கத்தியத்தில் வாழக்கூடிய மார்க்கத்தை, இஸ்லாமிய விமர்சகர்கள், மார்க்கத்தை விமர்சனம் செய்பவர்கள் பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களில் இருப்பார்கள். இவர்கள் ஆக்ஸ்போர்டில் இருப்பார்கள், ஸ்டான்ஃபோர்டில் இருப்பார்கள், கேம்பிரிட்ஜில் இருப்பார்கள். என்ன இவர்களுக்கு வேலை?
இவர்களுக்கு வேலை இஸ்லாமை விமர்சிப்பது, இஸ்லாத்தின் பால் வருபவர்களை குழப்புவது, இஸ்லாத்திற்கு எதிராக இஸ்லாத்தின் பால் தவறான எண்ணத்தை மக்களுக்கு தூண்டுவதற்காக சொற்றொடர்களை நூல்களை அடுக்கடுக்காக எழுதுவது, மார்க்கத்தை அரைவைக்காட்டுத்தனமாக புரிந்து கொண்டோம். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் பெரிய ஆலிம்கள் என்று. யார்? இந்த கிறிஸ்தவர்கள். பெரும்பாலும் கிறிஸ்தவர்களாக தான் இருப்பார்கள். ஓரியண்டலிஸ்ட் என்று சொன்னால் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள், சில யூதர்கள் இருப்பார்கள். இவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றால், நாங்கள் உங்களை விட நாங்கள் மார்க்கத்தை கற்றறிந்திருக்கிறோம், உங்களை விட நாங்கள் மார்க்கத்தை கற்றறிந்திருக்கிறோம். மார்க்கத்தை கற்றறிந்தார்கள் என்றால் என்ன? மனப்பாடம் செய்து வைத்திருப்பார்கள், சஹீஹ் புகாரியை தெரிந்து வைத்திருப்பார்கள். எல்லாம் எதற்காக? வணக்கம் செய்யவா? இல்லை, தெரிந்து கொண்டு நம் மார்க்கத்தை தட்டலாம் என்ற நோக்கத்திற்காக, நம் மார்க்கத்தை விமர்சனம் செய்யலாம் என்ற நோக்கத்திற்காக. இது ஒருபோதும் நிறைவேறவில்லை. ஏன் இந்த நூலிலே ஷரஃபாத் அவர்கள் வரலாற்றை படிக்க படிக்க ஓரியண்டலிஸ்ட் அவர்களுக்குத்தான் மறுப்பளித்துக் கொண்டே வருகிறார். ஏனெனில் அவர்கள் சொல்கிறார்கள், அவருடைய முக்கிய பிரதிவாதம் என்ன? நபி அவருடைய இந்த விஷயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக இருப்பதற்கு முன்னால் சிலைகளை வணங்கினார் என்பது இவர்களின் வாதம். சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார் என்பது இவர்களுடைய வாதம். ஏனெனில் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், இந்த வசனத்தை இவர்கள் மேற்கோள் காட்டுகிறார்கள். யார் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள்? இந்த ஓரியண்டலிஸ்டுகள். ஏன் இவர்களை சொல்கிறோம் இங்கு? ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஓரியண்டலிஸ்ட் என்ன சொல்கிறார் என்றால், அல்லாஹ் உங்களுடைய இறைவன் இதோ சொல்கிறார் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களை வழி தவறியவராக என்ற வரக்கூடிய அந்த மொழிபெயர்ப்பை, வழிகெட்டவராக அல்லாஹ் உங்களை பார்த்தான், பின்பு அவன்தான் உங்களுக்கு நேர்வழியை செலுத்தினான், அவன்தான் உங்களுக்கு உங்களை நேர்வழியில் செலுத்தினான், வழிகெட்டவனாக உங்களை பார்த்தான் என்று வருகிறது பாருங்கள். இதை அனைத்தையும் நேற்று விரிவாக பார்த்தோம். இதை தெளிவாக விரிவாக தெரிந்து கொள்ள விருப்பக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, நேற்றைய வகுப்பில் அதை சென்று போய் பாருங்கள். இன்று இன்ஷா அல்லாஹ் அதன் தொடக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகளில் அறுக்கப்பட்ட பிராணிகளை உண்டார்களா? ஏனெனில் நாம் இன்னும் எந்த காலத்தில் இருக்கிறோம்? நபியாக அல்லாஹ்வின் தூதர் ஆவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காலத்தில் இருக்கிறோம். அவர்கள் பிறப்பு, வளர்ப்பு, அவருடைய இளமை பருவம் அனைத்தையும் கடந்து வந்திருக்கிறோம். நாம் இப்போது எந்த இடத்தில் இருக்கிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக தயாராக போகிறார்கள். அதற்கு முன்னால் எந்த சூழலில் இருந்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சரி, ஏனெனில் இந்த விஷயம் நபி அவர்கள் நபியாக ஆவதற்கு முன்னால் யார் மார்க்கத்தில் இருந்தார்கள்? இதற்கான பதிலையும் நேற்று பார்த்தோம். அதோடு அடுத்த கேள்வி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷிகள் அறுக்கப்பட்ட பிராணியை உண்டார்களா? மாமிசத்தை உண்டார்களா? ஏனெனில் என்ன கேள்வி? ஏனெனில் குறைஷிகள் ஷிர்க் வைப்பார்களே, பிராணிகளை அறுக்கும் பொழுது குறைஷிகள் ஷிர்க் வைத்திருப்பார்கள். அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னதான, பொதுவாக ரசூல் அல்லாஹ்வின் தூதர் உணவு உண்ணக்கூடியவர்கள் தானே, மாமிசத்தை உண்ணக்கூடியவர்கள் தானே, அந்த உணவுகளை எப்படி அப்ப உண்டு இருக்க வேண்டும் தானே, நபி அவர்கள் அப்ப இதற்கு ஒத்து போய் இருக்கும் வேகம் தானே என்ற ஒரு கேள்வி வருகிறது. நபி அவர்களுடைய நபித்துவ முன்னாள் வாழ்க்கையை பற்றி பேசும் பொழுது அதற்கு உலமாக்கள் என்ன பதில் அளிக்கிறார்கள் என்பதை பாருங்கள். இந்த வரலாற்றில் இந்த விஷயத்திற்கு ஒரு விரிவான விளக்கம் தேவை என்று நூலாசிரியர் சொல்கிறார்கள். ஏனெனில் சிலர் இரண்டு வகையாக அறுக்கப்பட்ட பிராணிகளுக்கிடையே குழப்பிக் கொள்கிறார்கள். சிலர் இரண்டு வகையாக அறுக்கப்படக்கூடிய பிராணிகள், அல்லாஹ்வின் அடியார்களே, பிராணிகளை இரண்டு வகையாக அறுக்கப்படும். ஒன்று மாமிசத்திற்காகவும் உணவிற்காகவும் அறுக்கப்படுபவை. இவற்றில் சிலைகளை வணங்குவதற்கோ அல்லது சிலைகளை நெருக்கம் தேடுவதற்கோ எவ்வித நோக்கம் இருக்காது. இந்த அறுத்தல். இன்னொரு அறுத்தல் இருக்கிறது. இது என்ன? கவனியுங்கள். இதுதான் நுசூப், அதாவது பலிப்பீடங்கள். அதாவது நுசூப் மீதும் அல்லது சிலைகளுக்காக நெருக்கத்தையும் வணக்கத்தையும் நாடி அறுப்பவை, நேர்ந்துகிட்டு அறுக்கிறது என்று சொல்லக்கூடியவை. இந்த சிலைக்காக நான் அறுக்கிறேன், குறைஷிகள் லாத், மனாத், உஸ்ஸா போன்ற இந்த சிலைக்காக நான் பிராணியை நான் அறுக்கிறேன் என்று அறுப்பது. இது எந்த அடிப்படை?
இது இணை வைப்பு. நாம் இது இணை வைப்பு. உணவுக்காக அறுப்பது என்பது வேறு, சிலைகளுக்கு என்று பிரத்யேகமாக அறுப்பது என்பது வேறு. சரி, எனவே கவனியங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரண்டாவது வகை மார்க்கத்தில் எந்த வகையிலும் ஆகுமானதல்ல, ஹராம். அதில் எந்த வகையும் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி அருளப்படுவதற்கு முன் குறைஷிகள் இருக்கும் பிராணிகளை உண்டார் என்று அறிஞர்களில் யாரிடம் கூறினால் அதற்கு அர்த்தம் என்ன? சிலைகளுக்காக பலியிட்டதை அவர் உண்டார் என்று அதற்கு அர்த்தம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு செய்வதை விட்டு முற்றிலும் தூய்மையானவர்களாக இருந்தார்கள். மாறாக மாமிசத்திற்காகவும் உணவிற்காகவும் அவர்கள் அறுத்ததையே நபிகளார் உண்டார்கள் என்பதே அதன் பொருளாகும். ஆம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவு உண்டார்கள். அந்த அடிப்படையில் அந்த குறைஷிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பிராணியை அறுக்கிறார்கள். அந்த அறுத்த பிராணியை உண்ணுகிறார்கள். இதுதான் சட்டம். இஸ்லாம் வருவதற்கு முன்னால். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த விளக்கத்தை கூறுகிறார்கள். மேலும் பல அறிஞர்களும் இந்த கருத்தோடு உடன்படுகிறார்கள். எனவே இரண்டாக பிரிக்க வேண்டும். இந்த விஷயத்தை இரண்டாக பிரித்தால்தான் இதற்கு சரியான தீர்வு. நபிகளார் அவர்கள் உண்டார்களா? குறைஷிகள் எடுத்த பிராணிகளை நபிகளார் உண்டார்களே? ஆம், உண்டார்கள். உணவுக்காக அறுக்கப்பட்டதை உண்டார்கள், சிலைகளுக்காக அறுக்கப்பட்டதை உண்ணவில்லை. வித்தியாசம் வைக்கிறது அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இதோடு தான் இன்னொரு விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை. நபி அவர்கள் நபியாக பிரகடனப்படுத்துவதற்கு முன்னால் மக்களுடைய சூழல் எப்படி இருந்தது நமக்கெல்லாம் தெரியும். குறைஷிகள் எந்த மார்க்கத்தில் இருந்தார்கள்? குறைஷிகள் வழிவந்ததோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம். குறைஷிகள் வழிவந்ததோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கம் என்ன? ஹனீஃபியா. என்ன கருத்து? அஹ்சன்த், இஸ்லாம். இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம். அவர்கள் குறைஷிகள் யாருடைய வழி வந்தவர்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழி வந்த அந்த மார்க்கத்திலே இருந்தார்கள். ஆனால் நடைமுறையில் எவ்வாறு இருந்தார்கள்? இணை வைப்பு கலந்து விட்டது. முற்றிலும் இணை வைப்பவர்களாக மாறிவிட்டார்கள். அதாவது சிலைகளை சிறிய சிலைகளை வைத்திருந்தார்கள். கஅபாவிற்குள் அத்துணை சிறிய சிலைகளை வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வோடு இணை வைத்து வணங்கப்படுபவைகளை அதிகமாக்கி கொண்டார்கள். ஆனாலும் குறைஷிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிவந்த மார்க்கம் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், மார்க்கத்தில் பொதுவாக இருந்த விஷயங்களில் குறைஷிகளும் இருந்தார்கள். எடுத்துக்காட்டாக வட்டி ஹராம் என்று அவர்களுக்கு தெரியும், இசை ஹராம் என்று அவர்களுக்கு தெரியும். இப்படி பல விஷயங்கள் இருக்கக்கூடாது என்பதை தெரிந்தே இதன் அடிப்படையில் குறைஷிகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மார்க்க வழியில் இருந்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் எதில் இருக்க வேண்டுமோ அதில் அவர்கள் இல்லை. தௌஹீதில் இல்லாமல் போய்விட்டார்கள். அதே போலத்தான் குறைஷிகளுக்கு முன்னால், குறைஷிகளுடைய காலத்திலோ அல்லது அவர்களுக்கு முன்னாலோ வேறு ஒரு சமூகமாக இருந்தவர்கள் கிறிஸ்தவர்களும் அப்போது அங்கு இருந்தார்கள். யூதர்களும் இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், குறைஷிகள், சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், ஈசா நபியை வணங்கக்கூடியவர்கள், இப்படி இருக்கக்கூடியவர்களில் சில மக்கள் இருந்தார்கள். யாராவது உண்மையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர் மார்க்கத்தில் வாழ்ந்தார்களா? நபிக்கு முன்னால். சரி, நபி அவர்கள் சிலைகளை வணங்கவில்லை. 40 வயதிற்கு முன்னாலும் பின்னாலும் சரி, நபியாக ஆனதற்கு பின்னாலும் சரி, நபி ஆவதற்கு முன்னாலும் சரி, நபி அவர்கள் சிலைகளை வணங்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டோம், இணை வைக்கவில்லை என்பதை தெரிந்து கொண்டோம். சரி, வேறு யாராவது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தூய மார்க்க வழியில் யாராவது மனிதர்கள் வாழ்ந்தார்களா? அல்லது எல்லோருமே கண்டிப்பாக ஒன்று குறைஷிகளின் மார்க்கத்தில் இருக்க வேண்டும், அந்த சிறிய சிலைகளை வணங்கி கொண்டு? யார் அவர்கள் சிறிய சிலைகள் என்றால்? இன்று என்ன நடக்கிறது? யாராவது நாகூரிலே போய் வணங்கக்கூடியவரை அல்லாஹ் என்று சொல்கிறார்களா? அஜ்மீருக்கு போய் வணங்குகிறார்களே, அங்கு துஆ கேட்கிறார்களே, அவர்களை அல்லாஹ் என்று அவர்கள் சொல்கிறார்களா?
என்னவென்று சொல்கிறார்கள்? இறை இறை இறைநேசர்கள், நல்லடியார்கள், அப்படித்தானே சொல்கிறார்கள். வேற ஏதாவது வார்த்தைகள் சொல்கிறார்களா? இல்லை. இவர்கள் எல்லாம் அல்லாஹ் என்று சொல்கிறார்களா? இல்லை. அதேதான். அந்த சிலைகள் எல்லாம் யார்? இவைகள் எங்களை அல்லாஹ்விற்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே கொள்கை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே சிலைகளை வணங்கி கொண்டிருக்கிறார் ஒருவர்கள், ஒரு கூட்டம் நபியை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள். இந்த மூன்றில் தான் யாராவது ஒருவராக இருக்க வேண்டுமா? அல்லது சில பேர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வழிவந்த சத்திய மார்க்கத்தில் அந்த எதில் அவர்கள் இருந்தார்களோ அதில் தான் நான் இருக்கிறேன் என்று சிலை வணக்கங்களை வெறுத்தவர்கள் யாராவது இருந்தார்களா? இருந்தார்கள். அதில் முக்கியமான ஒரு ஆளுமை தான் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். கவனித்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை படிக்கும் போது, முக்கியமாக நபித்துவத்திற்கு முன்னால் அந்த சம்பவங்களை படிக்கும் பொழுது இவரை பற்றி படிக்காமல் கடந்து செல்ல முடியாது. ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் யார் இவர்கள்? ஒன்றுமில்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மிகவும் நெருங்கிய உறவினர். அல்லாஹ்வின் அடியார்களே, நான் எப்போது சொன்னாலும் புரிந்து கொள்ளுங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கிய உறவினர்கள் இவ்வாறெல்லாம் சொன்னால் உடனடியாக அந்த 40 ரசூலுல்லாஹி 40 தாண்டி போகக்கூடாது. 40ற்கு முன்னால் அவ்வளவு வாழ்க்கை இருக்கிறது. உமர் ரலியல்லாஹு பல வருடத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? இஸ்லாத்தை அடைவதற்கு முன்னால், நபிக்கு முன்னால் அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்க்கை. இங்கு எல்லாருடைய வாழ்க்கை என்று வந்துவிட்டால் இஸ்லாத்துடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு பாதி வாழ்க்கை பின்னால் ஒரு வாழ்க்கை இருந்தது. சரி, ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் யார்? கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட, மாஷா அல்லாஹ், யார்? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலா? சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட 10 நபர்களில் ஒருவரான புகழ்பெற்ற சஹாபி சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தை. அல்லாஹ்வின் அடியார்களே, அஷரத்துல் முபஷ்ஷரா யார் இவர்கள்? சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட 10 சஹாபாக்கள். அதில் ஒருவர் யார்? அதில் ஒருவர் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு. சயீத், இந்த சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை யார்? சயீத் பின் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். இவருடைய மகன் தான் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட அந்த 10 சஹாபாக்களில் ஒருவர் சயீத். கவனியுங்கள், இன்னும் இவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஏன் இப்போது இவரை பற்றி படிக்கிறோம்? ஏனெனில் இவர்களுக்கும் நபி அவர்களுக்கும் இருந்த சில உரையாடல்கள், சில சந்திப்புகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால் அவர்களை புறணமைத்தது என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். அவர்களை இன்னும் உறுதிப்படுத்தியது. அல்லாஹ் அவர்களை இதை கொண்டு, இப்படிப்பட்ட சம்பவங்களை கொண்டு அல்லாஹ் நபி அவர்களை திறப்படுத்தினான், ஒரு நபித்துவத்திற்கு திறப்படுத்தினான் என்று சொல்வதால் இவருடைய இந்த சம்பவங்கள் வருகிறது. என்ன என்பதை பார்ப்போம். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயமா? ஆம் என்று சொல்கிறார்கள். பார்ப்போம். மேலும் ஸைத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய தந்தையின் மகனாவார். கவனியுங்கள், மன்னிக்க வேண்டும், சிறிய தந்தை அல்ல, பெரிய தந்தை. பெரிய தந்தையின் மகன் தான் யார்? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல், கசின். சொல்ல போனால் யார் வேண்டும்? உமர் ரலியல்லாஹு கசின் தான் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். சரி, வேற என்ன இவர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? கவனியுங்கள், ஸைத் அவர்கள் நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்பே மரணித்து விட்டார்கள். இதை முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகுவதற்கு முன்னதாகவே இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் மரணித்து விட்டார்கள். மேலும் அதாவது நபிலா அவர்களுக்கு 35 வயதாக இருக்கும் பொழுது இவர்கள் மரணம் அடைந்தார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சரி, இதிலிருந்து என்ன தெரிகிறது? அவர் இஸ்லாத்தின் காலத்தை அவர் அடையவில்லை. இஸ்லாத்தில் அவர் ஏன் இல்லை என்ற அந்த கேள்வி இங்கு கேட்க முடியாது. அவர் ஹக்கில். ஏன்?
நபியே அப்போது நபியாக ஆகவில்லை. மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய அந்த அழைப்பு இல்லை. சரி, ஸைத் அவர்களை பற்றி போது வருவோம். ஸைத் அவர்கள் சிலைகள் வணங்குவதை வெறுத்திருந்தார்கள். ஸைத் அவர்கள் சிலைகளை வணங்குவதை வெறுத்திருந்தார்கள். மேலும் அவற்றுக்காக, சிலைகளுக்காக அறுக்கப்பட்டவற்றிலிருந்து அவர் சாப்பிடவும் மாட்டார். உண்மையான மார்க்கத்தை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்களில் ஒருவர் தான் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். அந்த காலத்திலேயே குறைஷிகளுடைய இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது, அனாச்சாரங்களை பார்க்கும் பொழுது, அவருடைய ஷிர்கை பார்க்கும் பொழுது எந்த அளவிற்கு ஆகிவிட்டார் என்றால், ஷாம் நாட்டிற்கு பயணம் செய்து விட்டார். ஸைத் அவர்கள் ஷாம் நாட்டிற்கு பயணம் செய்து சுப்ஹானல்லாஹ் எங்கு சரியான மார்க்கம் எது என்பதை தேட ஆரம்பித்திருக்கிறார். புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட தனது சஹீஹில் அவரது பயணம் குறித்த செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்கள் பயணம் செய்ததை பற்றி தெளிவாக மார்க்கம், சரியான மார்க்கம் எது என்று நான் தேடப் போகிறேன் என்று அவர்கள் கிளம்பின அந்த விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் நபியாக ஆவதற்கு முன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவதற்கு முன்னால் ஸைத் என்பவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. இஸ்லாத்தை தேடுகிறார்கள். இந்த இணை வைப்பு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. எவ்வளவு தேடுதல் இருக்கு என்பதை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். மேலும் பாருங்கள், அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும், எந்த அளவிற்கு என்றால், அவர் யூதர்களின் ஒரு அறிஞரை சந்தித்து மார்க்கத்தை பற்றி கேட்டார். அதற்கு அந்த அறிஞர், நீ அல்லாஹ்வின் கோபத்தில் இருந்து உமது பங்கை எடுத்துக்கொள்ளாதவரை எங்கள் மார்க்கத்தில் இருக்க முடியாது. அவங்கள பாருங்க, யூதங்கிட்ட போய் என்ன கேட்கிறாங்க, உங்க ஏதாவது எங்களுக்கு இந்த எனக்கு உங்களுடைய மார்க்கத்தை பத்தி சொல்லுங்க, நான் அந்த மார்க்கத்துல சத்தியமா இருந்தா நான் ஏத்துக்கிறேன் என்று ஸைத் போய் தேடுகிறார். அதற்கு யூதனுடைய பேச்சை பாருங்க, நாங்க ஆல்ரெடி அல்லாஹ்வுடைய கோபத்தை வாங்கினவங்களா இருக்கிறோம், நீயும் அதுல பங்கு பெற்றுக்கோம். அல்லாஹ்வுடைய கோபத்தை நாங்க வாங்கி இருக்கிறோம், நீ பங்கு பெறாம நீ யூதனாக இருக்க முடியாது. எவ்வளவு தெளிவான ஒரு வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்றால், கல்வி இருந்து வழிகேட்ட ஒரு சமூகம் என்றால் யூத சமூகம். இதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, கல்வி பெற்றும் அமல் செய்யாமல் வழி தவறி போய்விட்டோம் என்றால் உடனடியாக நம் ஒப்புமைக்கு நம்மையே ஆக்கிக் கொள்கிறது. யாருடன்? யூதன். வாய்க்கு வாய் யூதன் யூதன் யூதன், வெறுக்க வேண்டும் வெறுக்க வேண்டும் என்று எல்லோரும் போர்க்கொடி தூக்கிறோம். யூதனை பேசினாலே நமக்கெல்லாம் ஒரு வெறுப்பு ஏற்படுகிறது. அப்படித்தானே இருக்கிறது. அதுவும் கொஞ்சம் நெஞ்சமா நம் முஸ்லிம்களை இன்று அவன் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு எப்படிப்பட்ட நிலைக்கு நம் மக்கள் இன்று கஸாவிலே தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். ஆனாலும் இத்தனை கல்வியை கொடுத்தும் அமல் செய்யாமல் இருந்தால் நாம் அவர்களை போல என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. என்ன சொல்கிறான் யூதன்? நாங்க அல்லாஹ்வுடைய கோபத்தில் இருக்கக்கூடிய எங்களை, நீங்கள் அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து உமது பங்கை நீ எடுத்துக்கொள்ளாதவரை எங்கள் மார்க்கத்தில் இருக்க முடியாது. அதற்கு என்ன சொன்னார் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல்? அடப்பாவி, என்ன சொல்கிறார்கள்? நான் கவனியுங்கள், நான் அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து தப்பிக்கவே ஓடுகிறேன், அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து எதையும் நான் ஒருபோதும் சுமக்க மாட்டேன். நான் கோபத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறேன், நீ என்னை கோபத்தில் பங்கெடுத்துக் கொள்ள அழைக்கிறாய், நீ எப்படி சத்தியவானாக இருக்க முடியும் என்ற அந்த கேள்வியை தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு சுப்ஹானல்லாஹ் அவர் ஓடுகிறார். ஆனால் போகும்போது கேட்கிறார், எனக்கு வேறு மார்க்கத்தை காட்டுவதற்கு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டதற்கு அதற்கு அந்த யூதன் சொல்கிறார், நான் அறிந்தவரை நீ ஒரு ஹனீஃபாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. யூதன் என்ன சொல்கிறார்? அந்த யூதன் என்ன கேட்கிறார், நீ 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 சரிப்பட்டு வர மாட்ட, இருந்தாலும் நான் தேடுற, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியும், நான் தேடுற ஒரு மார்க்கத்தை சரியான ஒரு ஆளை எனக்கு காட்டு என்று கேட்டதற்கு அந்த யூதன் சொல்கிறார், நான் பார்த்தவரை நீ என்னவாக இருக்க விரும்புகிறாய் என்றால் ஹனீஃபாக இருக்க விரும்புகிறாய். அப்படி என்றால் என்ன? அந்த உண்மையான மார்க்கத்தில் இருப்பதற்கு நீ நாடுகிறாய், அந்த உண்மையான மார்க்கத்தில் இருக்க நீ நாடுகிறாய். அந்த ஹனீஃப் என்ன? ஹனீஃப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த மார்க்கம், அந்த மாசற்ற மார்க்கம், ஷிர்க் இல்லாத வாழ்க்கை,
சரி, பின்னர் அவர் கிறிஸ்துவ அறிஞரை சந்தித்து இதே போலவே நடக்கிறது. கிறிஸ்துவ அறிஞரும் இதே போலவே ஒரு விஷயத்தை பேசி சுப்ஹானல்லாஹ் இதே போல இது கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர் அல்லாஹ்வின் கோபத்திலிருந்து நீ பங்கு கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வின் சாபத்திலிருந்து நீ பங்கு கொள்ள வேண்டும். யூதர்கள் அல்லாஹ்வின் கோபத்தில் பங்கு கொள்ள அழைத்தார்கள். கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வின் சாபத்தில் பங்கு கொள்வதற்கு நீ அதில் பங்கு பெற வேண்டும். அதில் பங்கு பெறாதவரை நீ எங்களுடன் இருக்க முடியாது என்று சொன்னவுடன் அதை கேட்டும் ஓடுகிறார். மறுபடியும் அவர் சொல்கிறார், நீ ஹனீஃபாக தான் இருக்க நீ ஆசைப்படுகிறார் என்று அந்த விஷயத்தை கூறினதற்கு பிறகு அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் பின்பு சொல்கிறார்கள், இப்ராஹிமின் இறைவனும் எனது மார்க்கம் இப்ராஹிமின் மார்க்கம் என்று கூறுபவர் என்றும் மேலும் அவர் அல்லாஹுக்காக சஜ்தா செய்த நிலையில் விழுவார் என்றும் வந்துள்ளது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதையெல்லாம் பார்த்துவிட்டு ஸைத் அவர்கள் நான் இஸ்லாத்தில் நான் எதில் இருக்கிறேன், இப்ராஹிம் அவர்கள் மார்க்கத்தில் இருக்கிறேன் என்று உறுதியாக சாட்சி கூறுகிறார்கள். அதே போலவே ஊருக்கு வருகிறார்கள். அவர்கள் தங்கள் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். எந்த உபதேசம் செய்கிறார்கள்? அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸைத் இப்னு அம்ர் கஅபாவின் மீது தனது முதுகை சாய்ந்து கொண்டு கூறுவதை நான் பார்த்ததாக புகாரியில் பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன கவனியுங்கள், ஸைத் அவர்கள் கஅபாவின் சுவரின் மீது தனது முதுகை சாய்ந்தபடி கூறுகிறார்கள், என் குறைஷி சமூகமே, யா மஅஷர குறைஷ், குறைஷி சமூகமே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்னை தவிர உங்களில் வேறு யாரும் இப்ராஹிமின் மார்க்கத்தில் இல்லை. இதெல்லாம் எப்போது நடக்கிறது? ஒரு நபி உருவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் ஸைதுடைய மனநிலை, ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற ஒரு மனிதரின் மனநிலை, அழைக்கிறார், குறைஷி சமூகமே, என்னை தவிர நீங்கள் யாரும் இப்ராஹிமின் மார்க்கத்தில் இல்லை. நீங்கள் வாய்க்கு வாய் இப்ராஹிம் என்று சொன்னாலும் சரி, உங்களுக்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். இன்னும் சொல்கிறார்கள் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த வசனத்தை, அதாவது யாராவது தன் பெண் குழந்தையின் உயிருடன் புதைக்க நாடுவதை அவர் கண்டால் அவரிடம் சொல்வார், ஸைதுடைய மனநிலை, பெண் குழந்தையை புதைக்க நாடுவார்களாம், அவரிடம் சொல்வார், அவளை கொல்லாதே, அவளது செலவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், இஸ்லாம் தடுத்தது. பெண் குழந்தையை வலா தக்துலு அவுலாதக்கும் மின் இம்லாக் நஹ்னு நர்ஸுகுக்கும் வ இய்யாஹும். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் ரப்புல் ஆலமீன் திருமறையிலே. என்ன சொல்கிறான்? பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாது. இதே விஷயங்களை கடைபிடிக்கிறார் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். யாராவது பெண் பிள்ளைகளை புதைக்க வந்தால் ஸைத் தடுத்து நிறுத்தி என்ன சொல்வார் என்றால், அவளை கொல்லாதே, அவளது செலவுகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த பெண் வளர்ந்து பெரியவளானதும் அவளது தந்தையிடம் நீ விரும்பினால் இவளை உன்னிடம் ஒப்படைக்கிறேன், நீ விரும்பினால் இவளது செலவுகளை நானே தொடர்ந்து ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அந்த அளவிற்கான ஒரு மனிதராக இருந்தவர்கள் தான் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். மார்க்கத்தை தேடி தேடி ஓடி மார்க்கத்தை கடைபிடிக்க நினைத்த ஒரு மனிதர் ஸைத். வறுமை. மேலும் அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை நாம் இப்போது பார்த்தோம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பாருங்கள், குறைஷிகள் அறுக்கும் பிராணிகள் குறித்து அவர்களை கண்டிப்பார்கள். குறைஷிகள் அறுக்கும் அந்த பிராணிகள் இந்த முறையை என்ன செய்வார்? அவர் கண்டிப்பார். மேலும் அவர்களிடம் இவ்வாறு கூறுவார், இந்த ஆட்டை படைத்தவன் அல்லாஹ், அவன் அதற்காக வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கினான், பூமியில் இருந்து முற்களை முளைக்கச் செய்தான். அப்படி இருக்க அதனை அல்லாஹ் அல்லாதவன் பெயர்களிலா நீங்கள் அறுக்கிறீர்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் கூறுகிறார் மக்களை பார்த்து, இன்று அறுத்து கொண்டிருக்கிறார்களே அல்லாஹ்வின் அடியார்களே, யார் யாருக்கெல்லாம் அறுக்கப்படுகிறது? அக்கீகாவை பற்றி பேசவில்லை. அக்கீகா என்பது இவ்வாறு செய்யக்கூடிய செயல்கள். இது யாவும் எடுத்து வச்சிருக்க யார் யாருக்காக மறுக்கப்படுகிறது? லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அந்த மனிதர் சொல்கிறார் குறைஷிகளை பார்த்து,
படைத்தவன் அல்லாஹ். இப்படி இருக்க நீங்கள் யாருக்காக இதை அறுக்கிறீர்கள்? யாருக்காக நெருக்கம் செலுத்துவதற்காக நீங்கள் அறுக்கிறீர்கள்? மேலும் கூறி இவ்வாறு கூறி கண்ணியப்படுத்துவார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே கவனியுங்கள், சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட இந்த ஸைத் இப்னு அம்ர் நுஃபைலை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது கூறியிருக்கிறார்களா? அவர்களை பற்றி புகழ்ந்து ஏதாவது கூறியிருக்கிறார்களா? முதலில் நபி அவர்களை சந்தித்தார்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு ஹசன் தரத்தில் சில அறிஞர்களால் நாம் சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பு, இந்த நரேஷன் ஹசன் தரத்தில் இருக்கிறது என்று உலமாக்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சொற்றொடர் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை பற்றி பேசியிருக்கிறார்கள். என்ன பேசியிருக்கிறார்கள்? யுபஅஸ் யௌமுல் கியாமஹ் உம்மத்தன் வஹ்தஹ். இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் மறுமை நாளில் அவர் ஒரு தனி சமுதாயமாக எழுப்பப்படுவார். ஒற்றை மனிதன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல், அல்லாஹ்வின் அடியார்களே, சத்தியத்தை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் இதெல்லாம் ஒரு பாடம். நபியே இல்லை, நபி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் தங்களுடைய அந்த முன்னால் வந்த அந்த சத்தியம், இதுதான் அந்த சலஃப். முன் சென்றவர்களை பின்னோக்கி பார்க்கிறார். முன் சென்றவர்களை பின்னோக்கி பார்த்ததினால் மீதம் இருந்த அந்த மார்க்கத்தின் தோடுகளை பிடித்துக் கொண்டு சத்தியத்தை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து விட வேண்டும் என்று புரிந்து அதை பின்பற்றி இருந்த ஒரு மனிதரை பற்றி நபி அவர்கள் இப்போது சொல்கிறார்கள் நமக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுபஅஸ் யௌமல் கியாமஹ் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் உம்மத்தன் வஹ்தஹ். ஒரு தனி உம்மத்தாக, தனி சமுதாயமாக அவர் நாளை எழுப்பப்படுவார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நாம் எப்போது ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலாக ஆகிடுவோமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சமூகத்தில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய முன் சென்ற நல்லோர்கள் யார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்சரையில் பட்டை தீட்டப்பட்ட சஹாபாக்கள். இவர்களுடைய வழியை மறந்து விட்டோம் என்றால் நம் நிலைமை என்ன? சலஃபுகள் என்று சொன்னால் வழிகேடர்கள். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அப்படின்னு யார நல்லோர்கள்? எல்லாம் புதுசாக இருக்கு. நீங்க வந்துதான் சலஃப்ன்ற வார்த்தையை புதுசாக பேசுறீங்க கோயம்புத்தூர்ல. அது என்னுடைய தவறு இல்லை, அது என்னுடைய தவறு இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு முன்னால் யாரெல்லாம் மதீனாவிலே படித்தார்களோ, 20-30 வருஷத்துக்கு முன்னால் தௌஹீத் என்ற அந்த தாவாவை சொல்ல நினைத்தார்களோ, அப்போதே இதையெல்லாம் சொல்லி இருக்க வேண்டும். அப்போது எதையும் சொல்லாமல் இருந்ததினால் தான் இந்த கேள்வி நம்மை நோக்கி இன்று பாய்கிறது. அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, இது புதிதல்ல. இதோ ஒரு எடுத்துக்காட்டு. ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் முன் சென்ற நல்லோர்களின் மார்க்கத்தம், என்னுடைய முன் சென்றவர்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதில் இருந்தார்களோ அதில் இப்போது நீங்கள் இல்லை என்று தந்த ஊர் மக்களை பார்த்து சொல்கிறார்கள் என்றால் இதுதான் சலஃப், இதுதான் சலஃபியா, இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ. எந்த பேராலும் சொல்லிக் கொள்ளுங்கள், எந்த பெயரை வேணாலும் வைத்துக் கொள்ளுங்கள். தாயிஃபத்துல் மன்சூரா வெற்றி பெற்ற கூட்டம், ஃபிர்கத்துன் நாஜியா பாதுகாக்கப்பட்ட கூட்டம், அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ சுன்னாவுக்குரிய மனிதர்கள், சுன்னாவை பின்பற்றக்கூடிய ஜமாத். சலஃபியா முன் சென்ற நல்லோர்கள் சான்றோர்களை பின்பற்றக்கூடிய அவர்கள் வழியில் நாங்கள் இருக்கிறோம். சபீலுல் முஃமினீன், முஃமின்களின் பாதை. ஏன் மறந்து விட்டோம் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, வழி தவறி விடுவோம். பாதையை பிடிக்கவில்லை என்றால் வழி தவறி விடுவோம். ஆளுக்கு தலைமுறைக்கு ஒரு புது பாதையை போட்டுக்கொண்டே சென்றால் எந்த பாதையில் நிற்பது? எந்த பாதையை நிற்க சொல்கிறீர்கள்? வாருங்கள் ஒரு பாதைக்கு செல்வோம் என்று அழைக்கப்பட்டால் நாம் எல்லாம் எந்த பாதையில் வந்தோம்? அந்த ஒற்றை பாதை. அந்த ஒரு பாதைக்குத்தானே திரும்ப முடியும்.
அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே ஸைத் இப்னு அம்ர் நுஃபைலை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்றால் இதோ கூறியிருக்கிறார்கள். சரி, அடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைதை சந்தித்தது மற்றும் உணவுகள் அணிந்த பற்றிய சில அறிவிப்புகளை பார்ப்போம். நபித்துவம் அருளப்படுவதற்கு முன்பு அல்லாஹ்வின் அடியார்களே ஸைத் இப்னு அம்ர் இப்னு அவர்களை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தது குறித்து பல அறிவிப்புகள் வந்துள்ளன. பல அறிவிப்புகள் வந்துள்ளன. அவற்றில் சிலவற்றில் உணவு மற்றும் அறுக்கப்பட்ட பிராணிகள் பற்றிய குறிப்புகள் இதில் உள்ளன. என்ன, இந்த விஷயத்தில் அறிவிப்பாளர் வரிசைகளையும் சனதுகளையும் வார்த்தைகளையும் ஆராயாமல் ஒரே ஒரு அறிவிப்பை மட்டும் கொண்டு நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. ஏனெனில் இது ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. என்ன என்பதை பார்ப்போம். முதல் அறிவிப்பை பற்றி பேசும் அல்லாஹ்வின் நபி, அதாவது ஸைத் அவர்களுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் நடந்த உரையாடல் அல்லது இவர்கள் இருவரும் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள். இதில் ஒரு அழகான ஒரு கருத்து நமக்கு கிடைக்கிறது, ஒரு அழகான பாடம் கிடைக்கிறது. அது என்ன என்பதை பார்ப்போம். முதலில் அல் மஸ்ஊதி வழியாக அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, சில அறிவிப்புகளில் ஸைத் இப்னு அம்ர் அவர்கள் நபிகளாரை கடந்து சென்றார்கள். அப்போது நபிகளாருடன் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் கூட இருந்தார்கள். அவர்கள் அவரை உண்பதற்கு அழைத்தார்கள். அதற்கு ஸைத் இப்னு அம்ர், என் சகோதரின் மகனே, பலிபீடங்களில் அறுக்கப்பட்டதை நான் உண்ண மாட்டேன். யார் யாருக்கு சொல்கிறார்? யார் யாருக்கு சொல்கிறார்கள்? ஸைத் இப்னு அம்ர் நுஃபைல் உணவுக்கு அழைத்த நபிகளாரிடம் சொல்கிறார்கள். இதெல்லாம் நபித்துவத்திற்கு முன். என் சகோதரன் மகனே, எதுக்கு எதை நான் உண்ண மாட்டேன்? சிலைகளுக்காக, கவனியுங்கள், என் சகோதரன் மகனே, பலிபீடங்கள் அறுக்கப்பட்டதை நான் உண்ண மாட்டேன் என்று கூறினார்கள். அதன் இறுதியில் அந்த நாளுக்கு பிறகு அல்லாஹ் அந்த அறிவிப்பில் வருகிறது, அந்த நாளிற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலிபீடங்களில் அறுக்கப்பட்ட எதையும் உண்டதாக பார்க்கப்பட்டதில்லை என்று வந்துள்ளது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவத்திற்கு முன்னால் நபி அவர்கள் பாடம் கற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் ஸைத் இப்னு அம்ர் நுஃபைல். ஸைத் இப்னு அம்ர் நுஃபைலை அழைக்கும் போது தான் சாப்பிட வாங்கள் என்று அழைக்கும் போது ஸைத் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் சொன்னதாக இந்த அறிவிப்பு வருகிறது, என் சகோதரின் மகனே, பலிபீடங்களே அறுக்கப்பட்டதை நான் உண்ண மாட்டேன். சரி, அப்படியே வையுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இந்த அறிவிப்பை பொறுத்தவரை அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? முதலில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலிபீடங்களை அறுத்ததை உண்டார்களா? நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். நபி அவர்கள் நபித்துவத்திற்கு முன்னால் அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லை. இது நாம் தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு அடிப்படை. நபி அவர்கள் எப்படி அழைத்திருக்க முடியும்? இந்த அறிவிப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இதில் முதலில் ஒரு விஷயம் இருக்கிறது. நபி அவர்கள் ஸைதை அழைக்கிறார்கள். ஸைத் அவர்கள் பதில் சொல்கிறார்கள், என் சகோதரன் மகனே, பலிபீடங்கள் அழிப்பதை நான் உண்ண மாட்டேன். அப்படி என்றால் பலிபீடங்களிற்காக அறுக்கப்பட்டது என்பது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதற்கால் எப்படி அழைப்பார்கள்? இதெல்லாம் ஆதாரம் வைக்கிறார்கள். பாருங்கள், உங்கள் நபிதான், சரி, அது உங்களுடைய நம்பிக்கை. நபித்துவத்திற்கு முன்னால் நபி அவர்கள் இணை வைத்தார்கள் என்பதற்கு இதோ இந்த ஆதாரம். என்ன ஆதாரம்? இதோ ஸைதை அழைக்கிறார்கள் உண்ணுவதற்கு, அவரோ மறுத்து விட்டார், பாருங்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, கவனியுங்கள், இந்த அறிவிப்பை பொறுத்தவரை இந்த அறிவிப்பு தஈஃப், பலவீனமானதாகும். முதலில் நாம் சொன்ன இந்த அறிவிப்பு பலவீனமாகும். ஏனெனில் இந்த அறிவிப்பு பலவீனமானதாகும். ஏனெனில் இதன் அறிவிப்பாளர் வரிசையில் அப்துர் ரஹ்மான் பின் அப்துல்லாஹ் அல் மஸ்ஊதி என்பவர் இடம்பெற்றுள்ளார். குழப்பத்திற்கு ஆளானவர். மேலும் இதில் நுஃபைல் பின் ஹிஷாம் என்பவரும் உள்ளார். அவர் யார் என அறியப்படாதவர், மஜ்ஹூல். அவரை நம்பகமானவர் என்று எந்த அறிஞர்களும் அவரை அங்கீகரிக்கவில்லை. எனவே நபிகளார் பலிபீடங்களில் அறுக்கப்பட்டதை உண்டார்கள் என்பதை நிரூபிக்க இதனை ஆதாரமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. முதல் அறிவிப்பு. சரி, அடுத்ததாக இரண்டாவது அறிவிப்புக்கு செல்வோம். அபூ யஅலா மற்றும் பிறருடைய செய்தி. இது ஒரு நீண்ட செய்தியாகும். ஆனால் இதில் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்கள் நபிகளாருடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலைகள் வைக்கப்படும் பலிபீடங்களின் அன்சாப் பக்கம் சென்றார். அங்கே ஒரு ஆடு அறுக்கப்பட்டிருந்தது.
பின்னர் அவர்கள் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை சந்தித்தார். அவர் அந்த உணவை பற்றி கேட்டபோது இது பலிபீடங்களில் ஒன்றிற்கு அறுக்கப்பட்ட ஆடு என்று கூறப்பட்டது. ஸைத் இப்னு அம்ர் அந்த உணவை உண்ண மறுத்துவிட்டு அல்லாஹ்வின் பெயர் கூறப்படாத எதையும் நான் உண்ண மாட்டேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்ட மேலும் இன்னும் சொல்கிறார்கள், இது இஸ்ஸாஃப் மற்றும் நாயிலா என்ற இரண்டு சிலைகளை தொட வேண்டாம் என்று நபிகளார் ஸைத் இப்னு ஹாரிஸாவை தடுத்து அவற்றை தொடாதே, அவை அசுத்தமானவை, அவற்றை தொடாதே என்று கூறியதும் இதில் உள்ளது. மேலும் அல்லாஹ்வின் அடியார் இந்த செய்தி குறித்த அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. இதே போலத்தான் சாப்பிட சென்றார்கள். அப்போது ஸைத் அவர்கள் தடுத்தார்கள், ஸைத் அவர்கள் மறுத்தார்கள், உண்ண மறுத்தார்கள் என்ற இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தியை குறித்த அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் இதன் வார்த்தைகளை மறுத்துள்ளனர். சிலர் ஏனெனில் நபிகளாரை நபிகளார் தடுத்ததாக வருகிறது. சில அவர் நபிகளாரை தடுத்ததாக வருகிறது. சரி, இதில் என்ன கூற்று இருக்கிறது? அல்லாஹ்வின் அடியார்கள், இதன் ஒரு பகுதி உண்மையாக இருந்தாலும் நபி அவர்கள் இணை வைப்பிற்காக அறுத்தார்கள் என்றோ அல்லது சிலைகளுக்காக பலியிட்டதை உண்டார்கள் என்றோ இதில் எந்த தெளிவான ஆதாரமும் இல்லை. ஏனெனில் நுசூப் என்ற சொல் ஒரு கல்லையும் குறிக்கலாம். மேலும் அது சிலைக்குத்தான் அறுக்கப்பட்டது என்பதற்கும் நபிகளார் அதிலிருந்து சாப்பிட்டார்கள் என்பதற்கும் இதில் எந்த ஆதாரமும் இல்லை. ஏனெனில் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலும் அல்லாஹ்வின் தூதரும் சேர்ந்த இந்த சம்பவங்கள் வந்தாலே அறுக்கப்பட்ட இந்த சம்பவம் தான் வருகிறது. இந்த அறுக்கப்பட்ட இந்த இடத்தில் சந்தித்தார்கள் என்று வருகிறது. அதில் ஸைதே சாப்பிட மறுத்தார்கள் என்றால் நபி அவர்கள் சாப்பிட நினைத்தார்களா? இணை வைப்பிற்காக அறுக்கப்பட்டது என்று வந்தால் அது ஆதாரபூர்வமானது அல்ல. இதெல்லாம் நபித்துவத்திற்கு முன்னால் இருந்த சம்பவங்களை பற்றி நாம் கரெக்ட் செய்து வருகிறோம். இன்னொரு அறிவிப்பை கடைசியாக பார்ப்போம். இந்த விஷயத்தில் புகாரியில் வந்துள்ளது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது சஹீஹ் புகாரியில் வந்துள்ளது, கவனியுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை சந்தித்தார்கள். அப்போது மாமிசம் உள்ள ஒரு சுஃப்ரா உணவு விரிப்பு கொண்டு வரப்பட்டது. ஸைத் இப்னு அம்ர் அதை உண்ண மறுத்துவிட்டு இவ்வாறு கூறினார்கள். என்ன கூறினார்கள்? கவனியுங்கள். இன்னி லா ஆகுலு மிம்மா தத்பஹூன், நீங்கள் உங்களது பலிபீடங்களில் அறுப்பதை நான் உண்ண மாட்டேன். அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டதை தவிர வேறு எதையும் நான் உண்ண மாட்டேன். இது புகாரியில் வந்த ஒரு செய்தி. சரி, இந்த செய்தியின் அறிவிப்புகளில் உணவு முதலில் நபிகளாருக்கு கொடுக்கப்பட்டதா, பின்னர் ஸைதிற்கு கொடுக்கப்பட்டதா, அல்லது நபிகளாருக்கு கொடுக்கப்பட்டு அவர் மறுத்து பின்னர் ஸைதிற்கு கொடுக்கப்பட்டதா என்பதில் பல வார்த்தைகள் வந்துள்ளன. ஆனால் உறுதியான செய்தி என்னவென்றால் ஸைத் அவர்கள் பலிபீடங்கள் அறுக்கப்பட்டதை வெறுத்து மறுத்தார் என்பதாகும். ஆனால் சிலைகளுக்காக பலியிடப்பட்டதை நபிகளார் அவர்கள் உண்டார்கள் என்று எந்த ஒரு உறுதியான தெளிவான அறிவிப்பும் நமக்கு வரவில்லை. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்த ஒரு ஆளுமை என்பவர் இஸ்லாத்தை தேடினார், இணை வைப்பில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டார், சத்தியத்தை தேடி இங்கும் அங்கும் அலைந்தார், கிறிஸ்தவர்களுக்கு சென்றார்கள், கிறிஸ்தவர்களை போய் சந்தித்தார், யூதர்களை போய் சந்தித்தார், அவர் வழிகேடர் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டார். பின்பு ஊருக்கு வருகிறார், சத்தியத்திலே இருந்து மக்களிடம் எச்சரிக்கை செய்கிறார். நபிகளாரோடும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் என்ன நடக்கிறது? உரையாடல் நடக்கிறது. பலிபீடத்தில் அறுக்கப்பட்ட உணவுகளை உண்ண மறுத்திருக்கிறார். இதுதான் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலுடைய வாழ்க்கை. இது நபிகளார் அவருடைய நபித்துவத்தை ஆவதற்கு முன்னால் இருந்த அந்த விஷயங்களை, அந்த வாழ்க்கையை ஷேப் செய்ததில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை மனிதர் என்பதை வரலாற்று நூல்கள் பதிவு செய்கின்றன. இந்த ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல், இவர் யாருடைய தந்தை? சயீத் பின் ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல். அவரின் தந்தை தான் இந்த ஸைத் பின் அம்ர் பின் நுஃபைல். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இதோடு நாம் இந்த பாடத்தின் முடிவுக்கு வருகிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பும் பின்பும் இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். கவனமாக சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள் அல்லது மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்திற்கு முன்பும் பின்பும் எந்த ஒரு சிலையும் வணங்கவில்லை, சிலைக்கு சஜிதா செய்யவும் இல்லை, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அவருடன் நெருக்கமும் தேடவில்லை. சிலைகளுக்கு நெருக்கம் தேடி பலிபீடங்களை அறுக்கப்பட்டதை நபிகளார் உண்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான மற்றும் தெளிவான செய்தி இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். யாராவது உங்களிடம் இதை பற்றி எல்லாம் வந்தால், உங்களிடம் வரப்போவதில்லை அல்ஹம்துலில்லாஹ், அந்த ஓரியன்டலிஸ்டுகளோ அல்லது
நார்த்தீர்களோ உங்களை சேர்ந்து வந்தால் அதை அறிஞர்களிடம் திருப்பி விடுங்கள். எல்லாவற்றுக்கும் பதில் அளிக்க வேண்டும் என்பதை நீங்களே நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வின் அடியார்களே, சிலைகளுக்கு நெருக்கம் தேடி பலிப்பீடங்களுக்காக அறுக்கப்பட்டதை நபிகளார் உண்டார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வ மற்றும் செய்திகளும் இல்லை. அவர் தனது சமூகத்தார் அறுத்ததை உண்டார் என்று கூறப்பட்டால் அது அவர்கள் சிலைகளுக்கோ பலிப்பீடங்களுக்கோ அறுக்காமல் மாமிசத்திற்காகவும் உணவுக்காகவும் அறுத்தவற்றே ஆகும். இது முக்கியம். நபிகளார் உண்டார்களாம், உண்டார்கள். என்ன உண்டார்கள்? அதுக்காக சிலைகளுக்கு அறுக்கப்பட்டதா? அல்ல, மாமிசத்திற்காக உணவிற்கு அறுக்கப்பட்டதை உண்டார்கள். நான்காவது, ஸெய்த் இப்னு அம்ர் நுஃபைல் என்பவர் ஹனீஃப், உண்மையான மார்க்கத்தில் உள்ள கூட்டத்தை சேர்ந்தவர். அவர் குறைஷிகளின் இணை வைப்பையும் அவர்கள் சிலை வணங்கத்தின் இந்த பகுதி நபித்துவத்திற்கு முன்பு அல்லாஹ் அவரை எந்த அளவிற்கு கண்ணியமாக பாதுகாத்தார் என்பதை தெளிவாக்குகிறது. அல்லாஹ் அவர்கள் எந்த அளவுக்கு அரணமைத்திருக்கிறான், எந்த அளவிற்கு நபி அவர்களை நபித்துவத்துக்கு கொடுப்பதற்கு முன்னால், நபித்துவம் என்ற பெரும் பொறுப்பை சாட்டுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பேற்பட்ட ஒரு முக்கியமான சூழலில் அல்லாஹ் அவர்களை வார்த்தெடுத்திருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம். அல்லாஹ் அவரை சிறந்த குலத்தில் இருந்தும் முழுமையான நற்குணங்களில் இருந்தும் தேர்ந்தெடுத்திருக்கிறான். இணை வைப்பு மற்றும் தீய குணங்களை விட்டும் அருவருப்பான செய்திகளை விட்டும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மேலும் இறுதி தூதுவத்தை ஏற்கும் அளவிற்கு அவரை மிக பெரும் விஷயத்திற்கு நபிகளாரை தயார்படுத்தினான். அரபிகளிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தின் மீதங்கள் இருந்தன என்பதையும், இணை வைப்பை வெறுத்து உண்மையை நாடிய ஹனீஃப்கள் சிலர் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தினான் என்பதையும் இது உணர்த்துகிறது. அவர்களில் ஒருவர் தான் ஸெய்த் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் வஹீயின் ஆரம்பம், அடுத்த பாடத்தில் இறை செய்தியின் ஆரம்பம், வஹீயின் ஆரம்பம், ஹிரா குகையில் நபிகளாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வுகள் மற்றும் அவருக்கு முதலில் வஹீ அருளப்பட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் நிலைப்பாடு ஆகியவற்றை குறித்து அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எனவே அல்லாஹ்வின் அடியார்கள், ஏறத்தாழ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபித்துவ முன்னாள் வாழ்க்கையை நாம் இப்போது முடித்திருக்கிறோம். இதுதான், இந்த இத்தனை பாடங்கள் தான் நபி அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது நபியாகுவதற்கு முன்னால். அடுத்த வாரம் அல்லாஹ் நாடினால் வஹீயின் ஆரம்பம் என்ற அந்த தலைப்பிலிருந்து பார்ப்போம். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக, செயல்படுத்தி செயலாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. உன்னத நபியின் வாழ்க்கையை கேட்பது மட்டுமல் நிறுத்தாமல் நம் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. وأقول قولي هذا واستغفر الله لي ولكم ولجميع المسلمين من كل ذنب. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته. نقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.